உன்னுடன் ஒன்றாக இருந்த அந்த அழகான 4 ஆண்டுகள் இந்த மாதிரி நடிகர் சேதுராமன் அவர்களினுடைய மனைவி பார்த்தீங்கன்னா, இப்போ உருக்கமா ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ கண்ணா லட்டு தின்ன ஆசையா, சக்கப்போடு போடு ராஜா இந்த மாதிரியான படங்களில் நடித்தவர் தான் நடிகர் சேதுராமன். ஸ்கின் டாக்டரான இவர் பார்த்தீங்க அப்படின்னா, சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றையுமே நடத்திட்டு வராரு. சோஷியல் மீடியாக்களில் எப்போவுமே பிரபலமான ஒரு ஸ்கின் டாக்டராக வலம் வந்த இவர் 2016ஆம் ஆண்டு உமா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. இதை தொடர்ந்து 2வது முறையாக உமா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கடந்த 2020ஆம் ஆண்டு ரொம்பவே சின்ன வயசுலேயே மாரடைப்பினால் சேதுராமன் இறந்து போயிட்டாரு. அப்போது அவருடைய மறைவு பலருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் சேதுராமனினுடைய மனைவி உமா அவங்களுடைய 9வது திருமண நாளை முன்னிட்டு சேதுராமன் குறித்து உருக்கமான பதிவு ஒன்று தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்டிருந்த பதிவில் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி 2 பேருமே சந்தித்தப்போ இந்த பயணம் ஆரம்பிச்சுது. இந்த உறவிற்கு நீங்கள் முடிச்சு போட்டு இன்னையோட 9 ஆண்டுகள் ஆகுது. எல்லா திருமணங்களுமே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது கிடையாது. ஆனால் எங்களுடைய திருமணம் அப்படியானது தான் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். தன்னைத்தானே நேசிக்கக்கூடியவர், மென்மையானவர், நேர்மையானவர், தனித்துவமான ஆளுமை கொண்டவர் தான் சேது. உங்களுடைய அன்பை பகிர்ந்துக்க எனக்கு இன்னும் பல ஆண்டுகள் கிடைத்திருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை கவனிச்சிக்க அழகான 2 குழந்தைங்களையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் விட்டுட்டு போயிருக்கீங்க. நம்ம ஒன்றா இருந்த அந்த அழகான 4 ஆண்டுகளை நான் எப்போதுமே மனசில் நினச்சிக்குவேன். எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் கூட நடந்திருக்குது. ஆனால் அது எங்களை ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்க மட்டும் தான் வச்சுருக்குது. உங்ககிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச விஷயமே எல்லாரையுமே சுயமரியாதையாக நடத்துறது தான். அந்த குணத்துக்காக தான் இன்னும் உங்களை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு அங்கமாக நான் இருந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். 9வது திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி உருக்கமாக இறந்து போன தன்னுடைய கணவர் சேதுராமனை நினச்சி அவருடைய மனைவி உமா சேதுராமன் பார்த்தீங்கன்னா இப்போ உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.